போராட்டம் அப்படின்னு சொல்லி பாஜக அரசுல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தொடர்ச்சியா வந்து பரப்புறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க இந்த கருத்துக்கள்? ஏன்னா மாணவர்கள் போராட்டம், மாணவர்கள் எப்போது போராட்டம் பண்ணாலும் கடந்த ஆட்சி அடிச்சாங்க, இந்த ஆட்சி அடிக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் பண்ணல அப்படிங்கறது சொல்றவங்க வந்து அவங்க இந்த போராட்டத்தை முதல்ல பார்த்தாங்களானே தெரியல. இந்தியாவுக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது, மாணவர்கள் தன்னெழுச்சியா நீட் தேர்வுக்கு எதிராக நீட்ல முறைகேடு இருக்குங்கிறத தாண்டி நீட்டே ரத்து செய்யணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அதனால போராடுகிறவங்க மாணவர்கள் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்க முடியாது. தொடர்ச்சியா தமிழகத்திலையும் போராடக்கூடிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடக்குது. காவல்துறையினர் வச்சு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கல்லூரிக்குள்ள போராடுறவங்களை வன்மையா வெளியே இழுத்துட்டு வர்றாங்க. இந்த நடவடிக்கைலாம் பார்க்க முடியுது. ஆனா தமிழக அரசு ஒரு புறத்துல வந்து மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். இதை எப்படி பாக்குறீங்க? முன்னுக்கு பின் முரணா இருக்கு. தமிழ்நாடு அரசு போராடுகிற நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகிற மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்னுடைய கோரிக்கை, இப்ப நான் போய் எனக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள போக வாய்ப்பு கிடைச்சப்பையும் இதே தான் தகவலை சொன்னாங்க. நாங்களும் நீட் தேர்வை எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக போராடும் மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறை அடிக்கக்கூடாது, அவர்கள் மீது கை வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மாணவர்களோட துணை நிக்கணும். இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழ்நாடு அரசு வந்து, ஏன்னா தமிழ்நாடு தான் நீட் எதிர்ப்பை வலுவாக கடந்த 10 ஆண்டுகளாக நீட் எதிர்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது தமிழ்நாடு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போராடுகிற இளைஞர்கள் மேல கை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. நிறைய வீடியோஸை தமிழ்நாடு போலீசார் வந்து போராடுகிற மாணவர்கள் அடிக்கிறத பார்க்க முடியுது. அது செய்யக்கூடாது. அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நீங்க அமைச்சரை சந்திச்சப்போ உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சம்பந்தம் இல்ல, நீங்க போராடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. சம்பந்தம் இல்ல, அது எப்படி இந்திய நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சம்பந்தம் இருக்குது. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் இதுக்காக இப்படி போராட வேண்டியது இல்ல. இது எங்களுடைய நிலைப்பாடும் இதுதான் சொன்னாங்க. இது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவருடைய கருத்து தான். நான் வந்து அனிதாவுடைய அண்ணனா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நின்று குரல் கொடுத்தேன். அம்பேத்கருடைய குரலா நான் போய் அம்பேத்கருடைய பேரனா தான் நான் போய் நின்னேன். எனக்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் அடிப்பதை சகித்துக் கொள்ள முடியாம அந்த கோவத்தில் தான் நான் போய் அங்க நின்று. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மீண்டும் முதலமைச்சர்